ஹாய் காய்ஸ், எங்கடா இவ உட்காந்துருக்கான்னு பார்க்குறீங்களா? பங்கில் தான் உட்காந்துருக்குறேன். என்னன்னா இன்றைக்கி வந்துட்டு ஆடி 18 ஸோ அதுக்காக நாங்கள் ஆற்றுக்கு போகிறோம். எங்களுக்கு பக்கமான ஆறுன்னு பார்த்தா வேலூர், மோகனூர், கொடுமுடி. ஆனால் நாங்கள் கொடுமுடியை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் கொடுமுடிக்கு போகிறோன்னா, எங்கள் வீட்டுக்காரோட அத்தை ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிடுவோம். அது அங்கே ஆடி 18 ஆற்றுல வச்சு தான் சாமி கும்பிடுவோம். ஸோ அதனால் நாங்கள் கொடுமுடியை தான் சூஸ் பண்ணி இப்போ கொடுமுடிக்கு போயிட்டுருக்கோம். தண்ணியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரில, அங்கே போனால் தான் தெரியும். நாங்கள் இங்கே நாமக்கல்லில் இருந்துட்டு கொடுமுடி போகிறோம். எங்கள் மாமனார் மாமியாரெலாம் அவங்களாம் வந்துட்டு கரூரில் இருந்துட்டு கொடுமுடிக்கு வராங்க. அடுத்தடுத்தது எப்படி என்ன, கொடுமுடியில் தண்ணி எப்படி போகுது, நாங்கள் எப்படி சாமி கும்பிட்றோம் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இங்கே பங்கில் சரி பெட்ரோல் அடிக்கலாங்கிறதுக்காக வந்தோம். தலைவர் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துட்டார். ஏங்க இங்கே பாருங்கள், ஹாய் சொல்லுங்கள். ஹாய் பாப்புக்குட்டியை பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாமா காய்ஸ்? இங்கே பாருங்கள், வேலூரில் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. என்ன கொடுமுடியில் எப்படின்னு தெரியல, பட் ஆனால் இங்கே தண்ணி அந்த அளவுக்கு இல்லை. இருங்க, உங்களுக்கு நான் இப்படி ஜூம் பண்ணி காட்டுறேன். சரியான கும்பல் இல்லை. இன்னும் மோகனூர்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, கொடுமுடியிலையும் எப்படி இருக்குன்னு தெரியல. பயங்கரமாக பசிங்க. போகிற வழியில் கடையை பார்த்தா பெருசாக எந்த கடையுமே இல்லை. 1-2 கடை தான் இருக்குது. அங்கேயுமே எல்லாமே கும்பலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி கொடுமுடியிலே போய் சாப்பிட்லான்னு அங்கேயே போய் சாப்பிட போயிட்டோம். ஒரு வழியாக கொடுமுடிக்கு வந்தாச்சு. இவர் இங்கேயும் தண்ணி கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் குளிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது. அழகி வேணாம் அவங்க தான் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல. ஃபோட்டோ வேணா எடுக்கிறேன். ஏய் விளையாடு. இங்க பாருங்க. ஃபஸ்ட்டு அப்பாவும் பொண்ணு தாங்க குளிக்க போனாங்க. நான் குளிக்கிற பிளானிங்லேயே இல்லை. கடைசியாக அப்போ நாங்களும் உள்ள களத்தில் இறங்கி நானும் ஃபைனலாக குளிச்சுட்டேன். ஏன்னா எங்களுக்கு சாமி கும்பிட ரொம்ப டைம் இருந்துச்சு. இது தாங்க சாமி, நாங்கள் இப்படி தான் கும்பிடுவோம். ஒரு 7 கல் எடுத்து வச்சு கன்னிமாரி சாமி கும்பிட்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து வச்சு இந்த மாதிரி பழங்கள்லாம் வச்சு இப்படி தான் நாங்கள் கும்பிடுவோம். எங்கள் அம்மா வீட்டு சைடில் இப்படி யாரும் கும்பிட்டு நான் பார்க்கல. ஆனால் எங்கள் மாமியார் வீட்டு சைடில் இப்படி தான் கும்பிடுவாங்க. இதுதான் அந்த புடவை கலர் நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 10:30க்குள்ளார சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டைம் ரொம்ப தாண்டிடுச்சு. ஸோ அதனால் அப்போ வந்து 10 to 12 யமகண்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் கும்பிட வேணாம், அந்த நேரத்தில் எல்லாம் ஆற்றுல விளாட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் ஆற்றுல இறங்கி விளாண்டுட்டு அதுக்கப்புறம் 12 மணி ஆனோடனே வந்து சாமி எல்லாருமே கும்பிட்டுட்டோம். இது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுங்க.
வருஷம் நமக்கு கல்யாணங்கிற மாதிரி புதுசாக கல்யாணம் வர மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு காமெடி பண்ணுறாரு. எனக்கு வேறு தாலி கட்டவே வர மாட்டேங்குது, 3 முடிச்சு போட வர மாட்டேங்குதுன்னு எப்போ சொல்கிறாரு. 10 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் பண்ணி, இப்போ வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு. நான் முன்னாடி வச்சு கட்டுறேனாரு. அப்படியெல்லாம் நம்ம கட்டக்கூடாது, பின்னாடி வச்சு தான் கட்டணும்னு சொல்லிட்டு பின்னாடியே வச்சு கட்ட சொன்னேன். ஒரு வழியை அப்படியே கை நடுக்கி ஒரு வழியை கட்டிக்கிட்டாருங்க. ஆனால் இந்த மூமெண்ட் நல்லாயிருக்கும், வருஷம் இப்படி தாலி கட்டுறது. அவங்கவுங்க தான் அப்படி கட்டிக்கணும். எங்கள் மாமனார் வந்து எங்கள் அத்தைக்கு கட்டுவார், எங்கள் கொழுந்தனார் அவங்க ஒய்ஃபுக்கு கட்டுவாங்க, இவர் எனக்கு. அப்புறம் பிள்ளைங்களுக்குலாம் வந்து நாங்கள் கையில் தான் மஞ்சள் கயிறு கட்டுவோம். எங்களுக்கு மட்டும் கழுத்தில் கட்டிட்டு எங்கள் வீட்டுக்காரும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி கையில் நாங்கள் மஞ்சள் கயிறு கட்டுவோம். ஆனால் இது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட் இது. நான் வந்து அப்படியே வீடியோவை அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ எடிட் பண்ணும்போது தாங்க பார்த்தேன், அங்கே பேக்ரவுண்டில் வந்துட்டு அங்கே சாங் ஓடிட்டே இருந்துச்சு. சாமி சாங்கு, சிவனோட பாட்டு, விநாயகரோட பாட்டெல்லாம் ஓடிட்டே இருந்துச்சு. அது வந்துட்டு நம்ம வீடியோலேயும் வருது. ஸோ அது காப்பிரைட் விழுந்துடும். அதனால் வேறு வழியே இல்லாமல் தான் நான் பேசுகிற மாதிரியும் மியூசிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. இல்லாட்டி நான் அப்படியே ஒரிஜினல் வீடியோவே அப்படியே அப்லோட் பண்ணலான்னு தான் இருந்தேன். அவ்வளோதாங்க, அப்படியே எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. எங்கள் மாமியார் வீட்டுக்கு கரூருக்கு தாங்க எல்லோரும் போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் சரி மதியம் சாப்பாடு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் தாங்க சாப்பாடு ரெடி பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் அத்தை வீட்டில் சமைச்சு. எப்போவுமே எங்கள் அத்தை சமைப்பாங்க, இல்லாட்டி எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃப் சமைப்பாங்க. அவங்க இன்றைக்கி வந்துட்டு காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க ஒர்க்குக்கு போனதுனால இன்றைக்கி நான் சமையல் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் சிந்தாமணி கறி, ரசம், சாப்பாடு, சில்லி இதுதான் பண்ணுறோம். அப்படியே கையோடு இதில் மிளகா கறி பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து பிரியாணிக்கு வெங்காயம் வெந்துட்டுருக்குது. அடுத்து மிளகா கறிக்கு வர மிளகா போட்டுக்கலாம். என்னடா இவ்வளோ மிளகா போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க, இது அந்தளவுக்கு காரம் இருக்காதான். அடுத்தது வெங்காயம். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு. பிரியாணிக்கு வெங்காயம் வெந்துருச்சு, ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அடுத்து பிரியாணிக்கு பச்சை மிளகா, சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், போது இறக்கும், கொஞ்சோண்டு புதினா. அடுத்து சில்லி பரட்டை வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, சில்லி பவுட்ரு. அடுத்து பிரியாணிக்கு கறி போட்டுக்கலாம். இப்போ இந்த சில்லி மசாலா பரட்டிக்கலாம். அதுக்குள்ளே அங்கே மசாலா வெந்துருச்சு. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ஆஃப் லெமன் போட்டுக்கலாம். இப்போ வந்து சில்லி கறி போட்டுக்கலாம். இதுலேயும் வந்துட்டு லெக் பீஸ், பிள்ளைங்களுக்கு மட்டும், லெக் பீஸ் இல்லை, லாலிபப்பு. அவ்வளோ சில்லி ரெடி. ஒரு ஓரமாக வச்சிடலாம். கறி நல்லா வெந்துருச்சு. 3 சொம்பு தண்ணி, இதில் 3 சொம்பு ஊற்றிட்டேன். சாரி, உங்ககிட்ட மசாலா போட்டதை மட்டும் காட்டாமல் விட்டுட்டேன். அடுத்து வரமிளகா கறிக்கு கொஞ்சோண்டு வரமிளகாத்தூள். அவ்வளோதான், மிளகாக்கு ரெடி. இதுக்கு வந்து தேங்காய் மட்டும் போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் போட மாட்டேன், ஆனால் எங்கள் அத்தை வீட்டில் தேங்காய் போட சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் தேங்காய் போட்டேன். மிளகா கறி ரெடி. போட்டலாம். தண்ணி குளிச்சிருச்சு. இவ்வளோ மணி நேரம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஜாலியாக படுத்து டிவி பார்த்துட்டு இருக்காரு, ஏசியில் படுத்துக்கிட்டு. இப்போ தான் வந்திருக்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்க. அதனால் இப்போ தான் வீடியோ எடுக்கிறாரு. ஏற்கனவே போட்டது எங்கள் வீட்டுக்காரர் அந்த அளவுக்கு அழகாக ஷூட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ணது போயிடுச்சு, அதனால் மறுபடியும் ஷூட் பண்ணுறாரு. ஃபைனலாக கொஞ்சோண்டு புதினா போட்டு மூடிடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்பெஷல் ரசம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சில்லிக்கு இங்கே ரசம், சில்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு செட் இது. இதுக்கப்புறம் பிள்ளைங்களோட லாலிபப் தான் இருக்குது.
அடுத்தது லாலிபப். இது வந்து நல்லா பொறுமையாக சிம்லே வேகட்டும். ஏன்னா அப்போ தான் உள்ளெல்லாம் மசாலா இறங்கும். அது இல்லாமல் பிள்ளைங்க சாப்பிட்றது வேறு. ஸோ பொறுமையாக வெந்தால் தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு சேராமல் போயிடும். அவ்வளோதான், எல்லாமே ரெடி. இன்றைக்கி என்னென்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் சில்லி, சிந்தாமணி வறுவல், ரசம், ஒயிட் ரைஸு, அப்புறம் லாலிபப். அவ்வளோதான் இன்றைக்கி வந்துட்டு சமையல். இதுதான். நெக்ஸ்ட் இன்னும் என்னென்ன வருதுன்னு தெரியல, அதெல்லாம் இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே பாய். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இதில் நம்ம பார்ப்போம். அவ்வளோதாங்க, அத்தை வீட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நம்ம இப்போ வந்து கரூரில் இருந்துட்டு நாமக்கல் போகிறோம். போகிற வழியில் வேலூரில் ஆடி 18 அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அந்த ஆற்றுல வந்துட்டு விளக்கு விடுவாங்க. அங்கே பாருங்கள் விளக்கு, உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரில. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ரோட்டுக்கு இந்த பக்கம் இருந்தோம். ஸோ அந்த பக்கம் வந்து நிறையா வண்டியெல்லாம் போச்சு. அதனால் அந்தளவுக்கு என்னால் எடுக்க முடியல, இறங்கி போய் எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல் டிராஃபிக்கு. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சு வச்சுக்குவோம். முன்னாடியும் பயங்கரமாக வண்டி, பின்னாடியும் அந்த ஒரு ரோட்டை, இந்த ஒரு ரோட்டை கடக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்லோவாக தான் போனோம். அதுக்கப்புறம் அந்த விளக்கு வந்து நான் ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு காட்டினேன். ஆனால் பார்த்துட்டோம், நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ரோடை நாங்கள் கிராஸ் பண்ணிட்டு வரோம். அவ்வளோ வவ்வாலுங்க. நான் நிஜமாக இவ்வளோ வவ்வாலை நான் பார்த்துருக்கவே மாட்டேன். ஸோ அது எப்படி சொல்கிறது, ஒரு லட்சக்கணக்கில் போயிருக்கும் போல். எவ்வளோ தூரத்துக்கு போச்சு. நான் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். என்னங்க இதெல்லாம் சொல்லி பார்க்குறப்ப வவ்வால். அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கிட்ட மொபைலில் கொடுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் பேக்ரவுண்டில் பாருங்கள் எவ்வளோ வவ்வால் போயிட்டுருக்குதுன்ட்டு. அந்த இது